வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைய கடைசி 3 ப்ரோமோ, அந்த 3 ப்ரோமோ வந்து உணர்ச்சி குவியலாக தான் இருந்தது. அதில் பாலப்பிரியா, ஸோ அந்த பாலப்பிரியா விக்னேஷ் கபாலி அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு காமிக்கிறாங்க. முன்தினம் பார்த்தேனே, வாரணம் ஆயிரம் படத்தில் வரக்கூடிய பாடல். ஹாரி ஜெயராஜ் தாமரை காம்பினேஷன், கௌதம் மேனன் டைரக்ஷனில் அந்த டோட்டல் ஆல்பமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஆல்பம். அதில் வந்து பாலப்பிரியா பாடக்கூடிய ஒரு இதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியை பற்றி அவங்க சொல்கிறது, அப்புறம் அவங்க காலேஜ் படிக்கிறது, காலேஜ்லேருந்து கிளம்பி ஓடுறது, ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படின்னா அவங்க பேசிக் சர்வைவலே பிரச்சனை, ஃபுட்டுக்கே பிரச்சனை, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரு காலத்தில் நல்லா இருந்திருப்பாங்க போல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபாலு. அவங்க ஃபாதருக்கு ஏதோ வேலை சரியாக பிரச்சனை போல் இருக்கு, அதனால டவுன்ஃபால் ஆகி அந்த ஃபேமிலியோடைய பொருளாதாரம், அந்த அவங்களுடைய வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியானது போகுது. இவங்க தான் காலேஜும் போயிட்டு அப்படியே ஈவெண்ட்டும் போயிட்டு அதில் வரக்கூடிய வருமானம், அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஃபேமிலி திருப்பி பழையபடி வரணும். அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கார், அவங்க அப்பா அம்மா இவங்க தான். ஸோ நான் திருப்பி அந்த மாதிரி வரணும், அதுக்கு எனக்கு இசை வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு, நான் அதை விட மாட்டேன், சிறப்பாக பண்ணுவேன், இதில் பர்ஃபார்ம் பண்ணி நான் பெரிய ஆளாக வருவேங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக அது இருக்குது. அவங்க சிறப்பாக பாடி நல்ல முறையில் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கிரிக்கெட் பேட்டு பார்க்குறோம், அது வந்து எம்ஆர்எஃப் பேட்டு சச்சின் டெண்டுல்கர் வச்சுருக்காரு. இந்த பேட்டை வந்து கோலி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பேட்டை மட்டும் நம்ம பார்க்குறோம், யார் அதை வச்சுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இப்போ அந்த பேட்டு செய்கிறவர் வந்து கிரிக்கெட் ஆட மாட்டார், பேட்டு செய்கிறவரோ அவர் பையனோ வந்து கிரிக்கெட் ஆட மாட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க தான் காரணம் அப்படின்னு அந்த பேட்டு விளையாடுறவர் சொல்லவும் மாட்டார். அந்த பேட் வந்து எப்படி இப்போல்லாம் வந்து கஸ்டமைஸ்டாக பேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது மீட் ஆஃப் த பேட் அப்படின்னு சொல்லுவோம். மீட் அப்படின்னா அது வந்து சென்டர் ஆஃப் த பேட்டு, அது எங்கே இருக்கணும், எந்த பேட் எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு இப்போ பேட்ஸ்மேன்லாம் சொல்லி கஸ்டமைஸ்டாக பேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்லாம். அதனால தான் இப்போ வந்து அந்த பேட்டு வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் பர்மிட்டட் அளவு இருக்கான்னு செக் பண்ணுற லெவலுக்குலாம் இருக்குது ஐசிசியில். ஸோ அம்பையர் அதை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாரு. இப்போ எப்படின்னா அந்த பேட்டை செஞ்சவன் வந்து கிரிக்கெட் ஆட முடியறதில்ல. இதே மாதிரி தான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சர்வம் தாளமயன்னு ஒரு படம், அந்த படம் ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ணி ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பார், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. அந்த படத்தில் வந்து அந்த தவுள், இந்த மாதிரி தோல் கருவிகள் செய்யக்கூடிய இசைக்கலைஞர்கள், அவங்க செய்யக்கூடிய தொழிலாளர்கள். ஆனால் அவங்க வந்து அதை வாசிக்க முடியாது, அவங்க வீட்டு பசங்கள்லாம் வந்து வாசிக்க முடியாது, அவங்க அதை செஞ்சு தான் கொடுக்க முடியும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அதை பண்ணுவாங்க, வேற குரூப் ஆஃப் பீப்புள் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு இதை அந்த படத்தில் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறது தான் கதை. ஜிவி பிரகாஷ் அதுலேருந்து வந்து அவன் ஜெயிக்கிறான். இப்போ தவசீலி அவங்க வந்து அவங்க அப்பாக்காக தான் தன்னுடைய வெற்றியை வந்து நான் அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்திருக்கேன், அவரால் பண்ண முடியல, அவர் வந்து இந்த தவில் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கலைஞர் போல் இருக்கு, பட் அவரால் பாட முடியலை. அவருக்கு பதிலாக அவர் பொண்ணு பாடுறாங்க. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் வந்து பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிற ஒருத்துக்கு வந்து இவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா பாடி சிறப்பாக பாடணும். அது வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையும். இதில் வந்து அடுத்த ஒரு ஜட்ஜாக வந்து இந்த முறை ஜட்ஜு மாறிக்கிட்டே இருக்காங்க. இந்த முறை நம்ம சந்தோஷ் நாராயணன் ஜட்ஜாக வராரு. யாராவது ஒரு ஜட்ஜு ரோலிங்கில் இருக்காங்க, விஜய் ஆண்டனி வராரு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மாறி மாறி வராங்கல்ல. சந்தோஷ் நாராயணன் வர்றப்போ சித்தா படத்துலேருந்து ஒரு பாடல் அவரே பாடுறாரு. அதாவது சந்தோஷ் நாராயணன் பாடுறதை பற்றி ஒரு ஸ்டாண்டப் காமெடியே இருக்குது. ஏன்னா அவர் பாடினார்னா லவ் பண்ணுற பொண்ணு ஓடி போயிடுங்கிற மாதிரி ஒரு காமெடி. அவர் அவ்வளோ மோசமாக பாடுவார், நல்லா மியூசிக் பண்ணுறாரு, ரொம்ப மட்டமாக பாடுவார். பட் அவர் பாடுறது தான் ரொம்ப நமக்கு அபஸ்வரமாக இருக்குது. மற்றபடி அந்த டியூனு, அந்த பாடல் வரியெல்லாம் சூப்பர், அதை வேற ஒரு நல்ல பாடகரை பாட வச்சிருக்கலாம். இப்போ அந்த மியூசிக் டைரக்டர்ஸே பாடுறது, நடிகர்களே பாட்டு எழுதி பாடுறது, இதனால தான் நல்ல பாடல்கள், நல்ல கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. இப்போ எவ்வளவோ இப்போ சூப்பர் சிங்கரில் இவ்வளோ பாடகர் இருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும். இவங்களே எழுதி, இவங்களே பாடி, இவங்களே நடித்து, இவங்களே பார்த்துக்கிறதுனால தான் ஒரு படமும் ஓட மாட்டேங்குது.